Taste the Daily. கோவையில் நியாய விலை கடை கட்டும் பணிக்கான பூமி பூஜையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் தொகுதிக்குட்பட்ட SIHS காலனியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 22 லட்சம் ரூபாயில் புதிய நியாய விலை கட்டிடம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கோவை மாநகர மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் K. அர்ஜுனன், சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR. ஜெயராம் பூமி பூஜையில் பங்கேற்று பணியை துவக்கினர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. கத்தாளம்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ காலடி கருப்பசாமி கோயில் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி மாட்டு வண்டி பந்தயம் நடத்தப்பட்டது. இதில் 34 ஜோடி மாடுகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன. 2 பிரிவுகளில் நடத்தப்பட்ட மாட்டு வண்டி பந்தயத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கத்தொகை, குத்துவிளக்கு, சுழற்கோப்பைகள் வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நிலவும் கடும் பனிப்பொழிவால் தேயிலை செடிகள் பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். டிசம்பர் மாதம் முதலே கடும் பனிமூட்டம் நிலவுவதால் சூரிய வெளிச்சம் இல்லாததால் ஈரப்பதம் அதிகரித்து தேயிலை செடிகளில் கொப்புள நோய் பரவல் அதிகரித்துள்ளது. இதனால் தேயிலை மகசூல் குறையும் அபாயம் உள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகமும் தோட்டக்கலைத்துறையும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆபத்தான முறையில் திமுகவினர் வைத்துள்ள டிஜிட்டல் பேனர்களால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். நீதிமன்ற உத்தரவையும் மதிக்காமல் தீய சக்தியான திமுகவினர் அண்ணா சிலை, ராயக்கோட்டை மேம்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்துக்கு இடையூறாக வணிக கடைகளை மறைத்து ராட்சத பேனர்கள் வைத்துள்ளனர். இதனால் விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுமோ என பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே முழுநேர நியாய விலை கடையை முன்னாள் அமைச்சர் R. காமராஜர் திறந்து வைத்தார். அன்னவாசல் ஊராட்சியில் பெரும்பண்ணையூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்துக்குட்பட்டு 12.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பொது விநியோக கட்டிடத்தை முன்னாள் உணவுத்துறை அமைச்சரும் நன்னிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான R. காமராஜ் திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து புதிய கட்டடத்தின் அருகே புதிய மரக்கன்றுகளையும் முன்னாள் அமைச்சர் காமராஜ் நட்டு வைத்தார். இதில் பொதுமக்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே டயர் வெடித்து ஆம்னி பேருந்து சாலையோர மரத்தில் மோதிய விபத்தில் 2 பேர் படுகாயமடைந்தனர். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்திற்கு ஆம்னி பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது வள்ளியூர் புறவழிச்சாலையில் சென்றபோது பேருந்தின் டயர் வெடித்து சாலையோர மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஓட்டுநர் முருகேசன் உள்ளிட்ட 2 படுகாயமடைந்தனர். மேலும் 10க்கும் மேற்பட்டோர் சிறு காயமடைந்த நிலையில் அனைவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர்.